ஸோ ஆர்டிகல் 107 கீழ் தான் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 அவைகள்லையுமே வந்து மசோதாக்களானது நிறைவேற்றப்படுது. ஸோ அதுக்கான நடைமுறைகள் பற்றி இந்த சட்டப்பிரிவு 107 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து சட்டப்பிரிவு 108. சட்டப்பிரிவு 107 அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான நடைமுறைகள் அதுல கூறியிருக்காங்க. சட்டப்பிரிவு 108 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 2 அவை இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஏதேனும் ஒரு அவையில வந்து நிறைவேற்றிட்டாங்க ஒரு மசோதாவை, ஆனா இன்னொரு அவையில வந்து நிறைவேற்றல, அதுக்கு எதிரான இதை வந்து முன்வைக்கிறாங்க, அதை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா கூட்டமானது நடத்துவாங்க. அந்த கூட்டத்துல வாக்கெடுப்பு நடத்தி சாதாரண பெரும்பான்மையின் அடிப்படையில அந்த மசோதாவானது நிறைவேற்றப்படும். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் இந்த 108, ஆர்டிகல் 108 அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த 2 ஆர்டிகல் பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இப்போ குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் வந்து இந்தியாவுக்கு வர்றது, அதாவது குடியேற்றம்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே குடியேறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போய் குடியேறது, வெளிநாட்டை சேர்ந்தவங்க நம்ம நாட்டுக்கு இங்கே வர்றது, இங்கே தங்கி இருக்கிறது, திரும்ப அவங்க நாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை முறைப்படுத்துறதுக்கான ஒரு மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க. அந்த மசோதா இப்போ மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு.